இன்னும் ரிப்பீட்டாக திருப்பி வந்து பார்க்கலாம், அந்த அளவு எக்ஸைட்மெண்ட் இருக்குது படம். எப்பவுமே உடம்பு தான் ப்ரோ, ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தலைவர் தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஸோ நாங்கள்லாம் ரஜினி ஃபேன்ஸ் தான், என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் நாங்கள். ஸோ 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே கமலா தேட்டரில் எங்களுக்கு பார்க்க சான்ஸே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அது எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சூப்பராக நினைக்கிறோம். எக்ஸைட்டட், தலைவர்னாலே எக்ஸைட்டட் தான். ஸோ அதுவும் இப்போ ஒரு வைப்போடு இருக்குது 50 இயர்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ திரும்ப வந்து படையப்பாவுடைய அந்த பிடிஎஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுதான் சொல்கிறேன், வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியலையா இப்படி இருக்குன்னு. லவி தலைவா, இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள், 100 ஆண்டு வாழ்க லவி தலைவா, வாழ்த்துக்கள், நன்றி. படம் என்ன புதுசாக பார்த்த படமா, 25 பார்த்த படம் தான், திருப்பி ரீடெலிகாஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் புது படத்தோட எஃபெக்ட் பக்காவாக இருக்குது. புது படத்தோட அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடையாது. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருக்குது. இன்னும் ரிப்பீட்டாக திருப்பி வந்து பார்க்கலாம், அந்த அளவு எக்ஸைட்மெண்ட் இருக்குது படம். சூப்பர். தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வேறு லெவலில் இருக்குது படம். நான் 94 பார்னு, நினைவு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படம் நான் படையப்பா தான் பார்த்தது. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி தலைவரை பார்க்கறது ரொம்ப இதுவாக ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு படையப்பா. அதுவும் நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிஜமாலே படம் விஷுவல்ஸ் எல்லாமே செம்ம சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. வெயிட்டிங் ஃபார் படையப்பா 2 இருக்குது. எப்படி இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது? செம்ம மாசாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து தான் ரஜினி ரசிகர். சூப்பராக இருக்குது படம். அப்போ படையப்பா பார்த்தீங்களா தேட்டரில்? அப்போ பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம் பண்ணுறீங்க? வித்தியாசம் அதே ஸ்டைலு, செம்ம மாசாக நல்லா சூப்பராக இருக்குது. படத்தில் ஏதாவது சீன் ஆட் பண்ணியிருக்கிறாங்களா? சீன் எதுவும் ஆட் பண்ணல, அதே தான். எதுவும் எடுக்கவும் இல்லை. சரி, ஓகே. எப்படி இருந்துச்சு ப்ரோ படம்? எப்பவுமே உடம்பு தான் ப்ரோ, ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தலைவர் தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ரொம்ப நீங்கள் இதுக்கு முன்னாடி படையப்பா தேட்டரில் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தேட்டரில் பார்க்க எப்படி இருக்கு? அதுதான் ப்ரோ, அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வந்துச்சு. நம்ம சின்ன வயசில் சன் டிவியில் ரெகுலராக பார்த்தது. தலைவர் 75 பிறந்தாலும் வந்து 50 வருஷம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல, தொண்டை போயிருச்சு ப்ரோ, அவ்வளோதான். சரி, படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தலைவா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு அப்போ 7 வயசு, 25 இயர்ஸ். ஆமாம், இல்லை எனக்கு வந்து அப்போ படம் வரும்போது 7 வயசு. அப்போ சின்ன வயசில் போவதுக்கு சான்ஸ் இல்லை, டிவியில் தான் பார்த்தோம். இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பிரமாதமாக இருக்குது. ஏதோ புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் காசி தேட்டரில் ஒரு ஷோ, மார்னிங் ஷோ பார்த்துட்டு செகண்ட் ஷோ வந்தேன். இன்னும் என்னென்னா, நான் வந்து ஊரில் கிராமத்தில் வந்துருந்தேன், திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். அந்த பீரியடில் இந்த படத்துக்கு ஃபுல்லாக வேன் பிடிச்சி போனாங்க. படம் வந்து எல்லா தேட்டர்லேயும் 200 days 300 days தான் இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்போவே. ஆனால் இப்போவும் அதே மாதிரி எப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணாங்களோ, புக்கிங் ஓப்பன் பண்ணதுலேருந்து எல்லா பக்கமே ஃபுல்லாகிக்கிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி 2 ஸ்க்ரீன்லேயும் எல்லா ஷோவும் இதுதான் ஓடுது. இந்த அளவுக்கு படம் வந்து ஒர்த்தான படம். எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங், எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சிட்டிங் சிஎம் அப்போ தெறிக்க விட்டுருக்காரு. ஆக்சுவலாக கதையில் தெறிக்க விட்டுருக்காங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. இதே மாதிரி 100 வயசு வரை நல்லபடியாக இருக்கணும், மக்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும், உங்கள் மனசுக்கு நல்லா இருப்பேங்க. ஹாப்பி பர்த்டே. படையப்பா படம் நல்லா தான், எப்போவுமே அது கல்ட்டு கிளாசிக் தாங்க, பயங்கரமாக இருக்குது. தலைவரோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன் செம்மையாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் செலிப்ரேஷன் ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பராக போச்சு. அப்புறம் ட்ரிபியூட்லாம் பயங்கரமாக இருந்தது. மேஷப் போட்டாங்க, மேஷப்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. புதுசாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? புதுசாக அப்போ எழுதுனா 1999 வந்த படம். அந்த படத்தில் ஒரு டைலாக்லாம் இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, அதுதான் பெரிய விஷயம். படத்தில் டிவியில் பார்த்தது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதான் ப்ரோ, எப்படி சொல்கிறது, நான் அப்போல்லாம் பிறக்கவே இல்லை. இப்போ வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அது நல்லா இருந்தது. ஒரு மாதிரி வைபாக இருந்தது பசங்களோட பார்க்கறதுக்கு. ப்ளஸ் என்னன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருந்தாங்க, வயசானவங்கள பார்க்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ரிலவெண்ட்டாக இருக்குது இந்த இப்போவும். அதுதான். ஸோ நாங்கள்லாம் ரஜினி ஃபேன்ஸ் தான், என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் நாங்கள். ஸோ 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே கமலா தேட்டரில் எங்களுக்கு பார்க்க சான்ஸே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அது எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சூப்பராக நினைக்கிறோம். ஸோ உள்ளே போய் இப்போ தான் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தலைவர் அகைன் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு படையப்பா ரொம்ப நாள் கழிச்சு டிவியில் ஃபஸ்ட் டைம் டிவியில் தான் பார்த்தேன் நான், சன் டிவியில் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸோ அப்படியே இப்போ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஷோ எப்போவுமே தலைவர் எக்ஸைட்டாக இருக்குமோ அதே எக்ஸைட் தான் இப்போ இருக்குது. பழைய படம்ன்ற
மாதிரி ஃபீல்ல கிடையாது, ஒரு புது படம் மாதிரி தான் நாங்கள் இப்போ இதை பார்க்க போகிறோம். ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே பார்க்கணும். இது வந்து கமலா சினிமாஸ் வந்துட்டு அந்த ரீலீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பட நடுவில் வந்து அந்த இன்பிட்வீன் வந்து ஒரு மாஸ் சீன் 2-3 டைம்ஸ் போட்டாங்க. தலைவருடைய அந்த அந்த ஊஞ்சல் சீன், ஆமாம் 2-3 வாட்டி போட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அது இல்லாமல் ஒரு மேஷப் போட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஷோ ரீலீஸ். ஓகே, நீங்கள் டிவியில் பார்த்ததுக்கு தேட்டரில் பார்க்குறதுக்கும் எப்படி இருந்துச்சு? இப்போ 10 டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிவியில் பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்கும், தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவ்வளோ படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புது ரிலீஸ் படம் மாதிரி இருக்குது. அந்த 4K என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அது பார்த்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஜஸ்ட் மூவி. சீன் எடுத்துருக்காங்களா, கட் பண்ணியிருக்காங்களா? சீன் கட் பண்ண மாதிரி எதுவும் தெரியல. எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுலேருந்து எதுவுமே ஸ்க்ரீன் ஆட் பண்ணவும் இல்லை, இது பண்ணவும் கட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா தலைவர் ஃபேன்ஸு, எல்லா சில்ட்ரன் எல்லாருமே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கன்ஃபார்மாக. ஓகே, தேங்க்யூ. பார்த்த படம் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. எப்படி எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? எக்ஸைட்டட், தலைவர்னாலே எக்ஸைட்டட் தான். ஸோ அதுவும் இப்போ ஒரு வைப்போடு இருக்குது 50 இயர்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ திரும்ப வந்து படையப்பாவுடைய அந்த பிடிஎஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ டிவியில் பார்க்குறதுக்கு தேட்டரில் பார்க்க போகிறீங்க, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்போவுமே தலைவர் எங்கே பார்த்தாலுமே அது வித்தியாசம். போஸ்டரில் பார்த்தாலுமே தலைவர் தான். ஸோ ஆனால் தேட்டர்ன்றதை விட த்ரூஅவுட் இந்த ஆடியன்ஸோட பார்க்குறோம்ல, ஃபேன் கோரோட பார்க்கும்போது இன்னும் செம்மையாக வைப்பாக தான். வீட்டில் ஒரு 4 பேரோட பார்க்கும்போது நான் மட்டும்தான் தலைவர் ஃபேனு, இங்கே எல்லாருமே தலைவர் ஃபேன், அதனால் மாசாக இருக்கும். படையப்பா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க ப்ரோ. அப்போதான் இது வந்து இப்போ வந்து மாடலு. நான் படையப்பா பேண்ட்டு தான் தேடினேன், கிடைக்கல. சரி, அதனால் கிடைக்கிற பேண்ட்டை போட்டு வரலான்னு போட்டுட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ, பாய். மட்டும் சொல்லலாம் போதும். லைக் அதுதான் சொல்கிறேன், வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியலையா இப்படி இருக்குன்னு? லைக் என்னது நீங்கள் சொல்லுங்கள். லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷமாக கழிச்சு லைக் ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய செலிப்ரேஷன் வைஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி வைப்பாக நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்க்கறதுக்கு எதுக்கு எப்படி இருந்துச்சு? விஷுவலாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே கேட்கச்சே செம்மையாக இருந்துச்சு. ARR தான் ஆப்வியஸ்லி. அதெல்லாம் சொல்லுங்கள். 2K கிட்ட உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு? நிறைய 2K கிட்ட தான் டிபிக்கலி. பட் பார்த்தா ஏர்லி 90s அந்த கதை தான் ஆக்சுவலாக. சன் டிவியில் பார்த்துட்டு இப்போ தேட்டரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதை தாண்டி ஆமாம், அந்த அதான் நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் வந்துட்டு அது லைக் விஷுவலாக கேட்குறச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அது ஏதாவது வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. நான் அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன், நாங்கள் ஃபுல்லாக உட்காந்துட்டு. புரியல. அது நான் வந்துட்டு நீலாவரிக்காக வரல, நான் ரஜினி சாருக்காக தான் வந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு இது இட் வாஸ் நைஸ், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஐயோ நான் அப்படிலாம் இல்லை, நான் பிடிக்கும் ஆப்வியஸ்லி. படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசில் நாங்களாம் வந்து இந்த படத்தை தேட்டரில் திரும்ப எப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்தோம். அது இன்றைக்கி தலைவரோட 75வது பர்த்டேயில் நிறைவேறியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாரி நிறைய படங்கள் அடுத்தடுத்த வருஷம் ஒரு பர்த்டேக்கும் சரி வேறு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்றையும் படம் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யங் தலைவர் ஃபேன்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்தமாரி படங்கள்லாம் விட்டுருக்கு. தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சு? தலைவர் வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது ப்ரெசன்ஸ் தாண்டி தலைவர் நின்னாலே போதும், அந்தமாரி ஸ்க்ரீன்ஸ் தான். அவர் வர சீன் எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று சிகரெட்டு, இல்லைனா ஷாலு, இல்லைனா அது எதாவது ஒரு பிஜிஎம்மில் எதனா ஒரு ஃபைட், அந்தமாரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அனுபவம் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் அது மாதிரி தளபதி படம் பார்த்தேன், இங்கே தான் வந்து கமலாவில். செகண்ட் இப்போது அதே கமலாவில் வந்து படையப்பா பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டட். படம் பார்க்கறதுக்காகவே? ஆமாம், நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். ஆக்சுவலி படத்துக்காகவே, தலைவர் ஃபேனுக்காகவே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி அவரோட ப்ரெசன்ஸ் பார்க்கணுன்னு காலையில் 9 o'clock ஃபஸ்ட்டு FTFS ரோயினில் பார்த்தேன். செகண்ட் ஷோ அப்படியே 12 o'clock கமலாவில் பார்க்குறேன். அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் ஊரில் நாளைக்கு நான் போகிறேன், அப்படி அடுத்து திரும்ப நாளைக்கு காலையில் இங்கே வருவேன். எல்லாம் வந்துட்டே இருக்கும். 50 years ஆஃப் ரஜினிசம். ஸோ லவ் யூ தலைவா, இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். 100 ஆண்டு வாழ்க. லவ் யூ தலைவா, வாழ்த்துக்கள். நன்றி. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா ஆஃப்டர் 25 years நல்லா இருந்தது. அதே மாதிரி தான். தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இது மாதிரி நான் வேறு இடத்துல பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டிவியில் பார்த்துட்டு இதில் பார்க்குறீங்களா? நான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்த்தேன் நான். ஓகே. அப்போ சின்ன அந்த இதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குது? என்ன சொல்கிறது, அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து புதுசு யாருக்குமே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு தெரியாதுல்ல, மாசின்ஸ்லாம் தெரியாது. ஆனால் இந்த டைம் வந்து மாசின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடில் போட்டாங்க, ஒன்ஸ் மோர் போட்டாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. 25 years முன்னாடி இருக்கும், எப்பவுமே அவரோட ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ சூப்பராக இருந்தது. ரம்யா கிருஷ்ணன் மேமோட எப்படி இருந்துச்சு? எது? ரம்யா கிருஷ்ணன் மேம்
நீலாம்பரியோட அவங்க தான் சோஷியலரே அவங்க தான். ஸோ ஈக்குவல் கேரக்டர் ரெண்டு பேரும் நல்லா கொடுத்துருப்பாங்க. தலைவர் வந்து அவங்களுக்கும் வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க நடிக்கிறதுக்கு, ஈக்குவலான கேரக்டர். ஸோ இட்ஸ் ஃபன், குட், நல்லா தேங்க்ஸ். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கு? ஆக்சுவலி வந்து எக்ஸைட்டடாக இருக்கும் தான். இது நான் ப்ரைம் வீடியோலே பார்த்துருந்துருக்கலாம். இதனால எல்லோரும் டார்ச்சர் பண்ணதுனால நாங்கள் வந்தோம். பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் போகிறேன் அவ்வளோதான். விஜய் ஃபேனுங்க நாங்கள், டிவிக்கேங்க. ஓகே, அதனால் தலைவரை பிடிக்கல? பிடிக்காதுன்னு கிடையாது, விஜய்க்கு அப்புறம் தான் எல்லாருமே. லைக் வந்துட்டு ரீரிலீஸ்லேயே வந்துட்டு கில்லி தான் டாப் 1ல் இருக்குது. ஆமாம். அடுத்தது வாரணமாயிரம் 3 இந்த ரேஞ்சில் இந்த படம் வருமா? ஏன்னா இது கேஎஸ் ரவிக்குமாரோட படம். எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ இருக்கலாம். பட் கில்லிக்கு அடுத்து தான் வந்தால் கூட. ஏன்னா கில்லி ரீரிலீஸ்லாம் நாங்கள் போனப்போ வேறு லெவலில் இருந்தது. இது தெரில, இவ்வளோ கூட்டம் கூட இல்லை, இங்கே யாருமே இல்லை இப்போது. புரியல. ஓகே. இருந்தாலும் தேர்ட் ஷோ கில்லிக்கெலாம் செம்மையாக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஆமாம், இந்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு அது? வந்து ஒரு விண்டேஜ் ரஜினி சார் பார்த்த ஒரு ஃபீலு.